கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லென்த் டேஸ் 2ஆம் நாள் ஆராதனைக்கும் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம ஜெபித்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த லெந்து கால ஆண்டவரே சுவாமி, இந்த ஆராதனை ஆண்டவரே சப்பா உமக்கு பிரியமா இருக்கும்படியாக நம்ம சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சப்பா தியானிக்க போகிற வசனங்கள், பாட போகிற பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் அமையட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அந்த கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி வரிகளை உணர்ந்தவர்களாய் சேர்ந்து பாடுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நம்ம அப்படியே கண்களை மூடினவர்களாய்
அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹalleluya, ஹalleluya. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் அது ஒரு நாளும் அது வெட்கப்பட்டு போனதில்லை அல்லவா? அதற்கு மாறாக அது பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரே. ஹalleluya. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த அருமையான நேரத்துல கூட ஆண்டவரே, இந்த கல்வாரி அன்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஏ சுவாமி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவரே, அந்த கல்வாரி அன்புக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நீதிமானாய் மாற்றுகிற அந்த கல்வாரி இரத்தத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பிரிவினைகளை எல்லாம் போக்குகிற அந்த கல்வாரி ரத்தத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க கூட ஆண்டவரே சுவாமி அப்பா, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஆண்டவரே, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் ஆண்டவரே, எங்களுக்கு கீழ்ப்படிதலை நீங்க கற்றுக் கொடுத்த தேவன். இந்த ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலும் உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே, உங்களை போல எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களை நெருக்கி ஏவட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தம் இன்னும் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கல்வாரி ரத்தம் இன்னும் எங்களை கழுவி ஆண்டவரே சுத்திகரிக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவ கரைகள் நீங்க ஆண்டவரே அப்பா எங்களை கழுவி நீங்க சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈசோப்பினால ஆண்டவரே எங்களை கழுவி நீங்க சுத்திகரிப்பீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கல்வாரி ஆண்டவரே சுவாமி அப்பா, அந்த சிலுவையின் ஆண்டவரே பேரொளி ஆண்டவரே எங்கள் மேல வீசட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அந்த சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. எங்களையும் அப்படியாக ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஆமாண்டவரே, அந்த கல்வாரிக்கு நேராக உங்களுக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கல்வாரியில சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எங்களுடைய கண்களை ஆண்டவரே எசப்பா பரிசுத்தப்படுத்தட்டும்பா. எங்களுடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த லெந்து காலங்களில ஆண்டவரே எங்களுக்கு தாழ்மையை ஆண்டவரே அப்பா கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய செவிகளை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க
பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா சோதர உமக்காக ஆண்டவரே சுவாமி வாழ ஆண்டவரே உம்மை போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். இந்த நேரத்துல கூட நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்துல இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை அறியாதபடிக்கு பாவத்திற்கும் சாபத்திற்கும் மூட பழக்க வழக்கத்திற்கும் அடிமையா இருக்கிற ஜனங்கள் இயேசுவினுடைய அந்த கல்வாரி அன்பை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அப்படிங்கிற சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்ப நாங்க உம்மை அறிந்து கொண்டதுனால, அந்த கல்வாரி அன்பை அறிந்து கொண்டதுனால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய அன்பை ஆண்டவரே ஏசப்பா நாங்க ருசித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் உம்முடைய அன்பை அறியாதபடிக்கு, உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிற ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மூட பழக்க வழக்கத்திற்கும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் அநேக ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் ஆண்டவரே அப்பா அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால கழுவப்படணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ரத்தம் மாத்திரம்தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குங்கிறத ஆண்டவரே உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுடைய தேசத்தை ரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே எங்களுடைய தேசத்தை சுத்திகரிக்க போற கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தியானம். சங்கீதம் 139 அதிகாரம் 23 24 வசனம் நான் வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இது ஒரு ஜெபம். யாருடைய ஜெபம் அப்படின்னு சொன்னா தாவீது ராஜாவுடைய ஜெபம். இந்த அதிகாரத்தின் துவக்கத்துல போடப்பட்டிருக்குது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும். நீர் என்னை காண்கிற தேவன், என் உட்கார்தல எழும்புதல அறிந்திருக்கிறீங்க, என் தாயின் கருவில் உருவேற்கப்படும் நாள் முதற்கொண்டு அறிந்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லுவாங்க. இந்த கடைசி 2 வசனத்தை ஒரு ஜெபமா ஏறெடுக்கிறாங்க. அழகா சொல்றாங்க, தேவனே என்னை ஆராய்ஞ்சு பாருங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதிச்சு பார்த்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அப்போ தாவீதுக்குள்ள எப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்பிரகாரமான வாழ்க்கை மாத்திரம் இல்ல, எனக்கு மறைந்திருக்கிற சிந்தை, மறைந்திருக்கிற இருதயம் முதற்கொண்டு நீங்க சோதிச்சு பாருங்க ஆண்டவரே, அதுல உண்மை வேதனைப்படுத்துகிற வழி உண்டோடு பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு இருக்கிற ஆசையை பாருங்களேன். என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருக்க வேண்டும். யாரும் காணாத அந்த சிந்தனையில் கூட நான் தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்ற இருதயம். இப்பொழுதும் நம்ம ஒரு 40 நாட்கள் இந்த ஒரு உபவாச நாட்களாக அல்லது சுயவிருப்பின் நாட்களாக, தபசு நாட்களாக நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாட்களையும் ஒவ்வொரு காரியத்தை விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒரு முக்கியமான ஜெபத்தை செய்யணும். ஆண்டவரே, என் இருதயத்தை சோதித்து பாருங்க, என் இருதயத்தை சுத்தமாக்குங்கப்பா, என் சிந்தனையை சோதித்து பாருங்க ஆண்டவரே. உண்மை வேதனைப்படுத்துகிற வழி, மற்ற என்னை சுற்றி இருக்கிறவங்களை வேதனைப்படுத்துகிற வழி என் இடத்துல உண்டோன்னு பார்த்து அதையெல்லாம் என் கிட்ட இருந்து நீக்கி போடுங்கப்பா. ஒரு தொட்டில ஒரு செடியை வளர்க்குறோம்னா அதுல களையும் சேர்ந்து வளரும். களையை அப்பப்போ புடுங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறத போல ஆண்டவரே, களை போல என் இருதயத்துல இருக்கிற உமக்கு பிரியமில்லாத சுபாவங்களை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ஜெபத்தை இந்த 40 நாட்களும் நம்ம இந்த லெந்துகால ஆராதனை எல்லாம் நம்ம முடிக்கும் போது நிச்சயமாக ஒரு மறுரூப அனுபவத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் நம்ம உள்ளத்துல கட்டாயம் தருவார். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபத்துல அமரும் போது ஒரு காரியத்தை குறிப்பாக பேச போறோம். உங்க தாழ்மையை குறிச்சு, உண்மையை குறிச்சு, எப்படி நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய சுபாவத்துல மாற்றம் வரணும்னு சொல்லி பேச போறோம். அந்த ஒரு காரியத்தை இந்த நாள் முழுவதும் தியானித்து ஆண்டவரை இப்படிப்பட்ட சுபாவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். இந்த 2 வசனத்தையும் இன்னைக்கே மனப்பாடம் பண்ணிட போறோம். சங்கீதம் 139, 23, 24
2 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமது ஜெபமாக மாறட்டும். நம்ம வாழ்க்கை மாறும், மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமா இருப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வில்லேஜ் டிவி நேயர்களை அன்போடு கூட வாழ்த்தி, இந்த லெந்து காலத்தின் 2வது நாள் கூடுகைக்கு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற தர்மையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். யாக்கோபு நிருபத்தின் வழியாக இந்த 40 நாள் நம்ம தேவனுடைய சத்தியத்தை அறிந்து, இந்த லெந்து காலங்களிலே இன்னும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற ஒரு சாட்சியை நீங்களும் நானும் அவரிடத்தில் பெரும்படியான ஒரு வாழ்க்கை வாழும்படி யாக்கோபு நிருபத்தை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். முதல் நாளிலே இந்த யாக்கோபு யார் என்கிற சில காரியங்களையும் அதனுடைய ஆரம்ப காரியங்களை சிந்தித்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து அந்த வசன பகுதிகளை வாசித்து ஜெபித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை ஜெபத்தோடு கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமா இது பிரயோஜனமாக இருக்கும். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். பைபிள் இருந்தால் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எப்பயுமே வசனத்தை நம்ம கையில் உள்ள பைபிளை பார்த்து அந்த வசனங்களை கேட்கும்போது இன்னும் அது மனதிலே பதியும். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இன்னும் அது மெமரபிளாக அது அங்கே இருக்கும். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகி யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த லெந்து காலத்தின் 2வது நாளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். யாக்கோபு நிருபத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். அவைகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே நடைமுறையாக அதை நாங்கள் கற்று அப்பியாசித்து எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு முன்பாக பிரீதியா இருக்க இந்த தியானத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இங்கே இந்த தேவனுடைய மனிதன் அங்கே எப்படி அந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, வாழ்த்து சொல்லி எழுதுகிறார். இது சும்மா ஒரு இட்ஸ் நாட் அ வே ஆஃப் லெட்டர் ரைட்டிங். அந்த நாட்களில் இப்படித்தான் லெட்டர் எழுதுவாங்க, வாழ்த்துகிறார் இல்லை. ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி வாழ்த்து என்று ஒன்றை சொல்லும் போது அங்க என்ன தெரியுமா நடக்கும்? அவர் சொல்லுகிற வாழ்த்து அப்படியே அங்க வந்துருங்க. கிறிஸ்தவர்கள் நம்ம மற்றவர்களை சொல்லி அன்பாய் உண்மையாய் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள், அந்த வாழ்த்துதலின்படி யாரை வாழ்த்துகிறோமோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. பழைய ஏற்பாட்டுல அங்கே ஆசாரியர்கள் எப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், மோசே எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மாதிரியை கற்றுக் கொடுப்பார். நிறைய சபைகள்ல இன்னைக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஆசீர்வாதம் சொல்வது உண்டு. எண்ணாகமம் 6வது அதிகாரம் 22 தொடங்கி அந்த 27 வரைக்கும் பார்த்தா அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. எப்படி வாழ்த்தணும்னு அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். என்ன வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க? என்ன சொல்லணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இடக்கடவர் என்பதே. சரி, இப்படி ஆசாரியன் வாழ்த்துகிறார். என்ன நடக்கும்? வாழ்த்துகிறது சாதாரண மனிதன் தானே. ஆசாரியர்கள் யார்? சாதாரண மனிதர்கள் தான். என்ன நடக்குமா? எண்ணாகமம் 6:27 எழுதியிருக்கு, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, நம்ம ஒரு சபை ஆராதனைக்கு போறோம். அந்த சபை முடியும் போது அந்த சபையை நடத்துகிற போதகர், பாஸ்டர் உங்களை ஒரு வாழ்த்துதல் சொல்லி கடைசி அனுப்புறாருல, அது பவர்ஃபுல்லுங்க. அதை நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. பாஸ்டர் வழக்கம் போல சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைத்திராதீங்க. ஜெபித்து ஒரு தேவ மனிதர் உங்களுக்கு தேவனுடைய ஆராதனை நடத்தி வார்த்தைகளை கொடுத்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறாரா, அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோமே, சாதாரண ஒரு மனிதன் தான், என்கிட்ட என்ன இருக்கு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சொல்லும் போது அது அப்படியே உங்கள் மேல் வருகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வேதாகமத்துல சபை கூடி வருதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் உண்டு. எபிரேயர் 10:25 எழுதியிருக்கு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி திருச்சபை உண்டான காலங்கள்ல
அந்த சபை கூடுதல் அப்படிங்கிறத சிலர் ஏதோ யோசிச்சிருக்காங்க. அங்க போய் என்ன நம்ம என்ன நினைச்சாங்க தெரியல, வீட்டிலேயே ஜெபம் பண்ணிக்கிட்டோம்னு நினைச்சாங்களா, சிலர் விட்டுருக்காங்க. விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கொரோனா நாட்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே, ஒருவேளை சட்டங்களினாலே, அரசு சட்டங்களினாலே பாதுகாப்புக்காக கூட முடியாத நாட்கள்ல ஆன்லைன் மீட்டிங்னு இன்னைக்கு அது ஒரு ஃபேமஸ் ஆயிருச்சு. நல்லது, அந்த நாட்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. இன்னைக்கு கூட ஆன்லைன்ல சில மீட்டிங் நடத்தி கொள்ளலாம். இப்போ கூட ஆன்லைன்ல கூட ஒருவேளை இந்த செய்திகளை கேட்கிறீங்க, நல்லது. ஆனால் இந்த ஒரு இடத்திலே தேவ ஜனங்களாய் கூடி அங்கே ஆராதித்து, தேவனுடைய வார்த்தை கேட்டு, அப்பம் பிட்டு ஆராதித்து, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கேட்டு, அந்த ஒரு கூடுகை என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த கூடுகைகளை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போதகர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஜெபம் அப்படியே அங்கே நடக்கும். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு வாழ்த்துதல் வசனம் உண்டு. நிறைய சபை ஆராதனைகளில் அதை சொல்லி முடிப்பாங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வசனம், அந்த நிருபத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். இந்த வசனத்தை ஒரு போதகர் இதை உங்களை சொல்லி வாழ்த்துகிறாரா, இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள்லாம் உங்க மேல வந்துருங்க. இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் என்று அந்த திரியேக தேவனின் மகிமையான ஆசீர்வாதங்கள் அங்கே வருதுங்க. வாழ்த்துதல் அது அவசியமான ஒன்று என்பதை இந்த யாக்கோபின் நிருபம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த யாக்கோபு யார் என்பதை குறித்து முதல் நாளிலே சிந்தித்தோம். அவருடைய மரணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களிலே இருந்த ஹிஸ்டாரியன், வரலாற்று ஆசிரியர் ஜோசப்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இருந்தார். நிறைய அந்த நாட்களிலே வரலாற்று சம்பவங்களை எழுதியிருக்கிறார். அதுல ஆன்டிக்விட்டிஸ் என்று சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதுல இந்த யாக்கோபு கல்லெறிந்து இரத்த சாட்சியாய் மரித்தார் என்கிற ஒரு வரலாற்று சம்பவத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். நம்ம இந்த யாக்கோபு நிருபத்தை வாசிக்கும் போது பயபக்தியோடு வாசிக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவுக்காய் தன் ஜீவனை கொடுத்து இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு தேவனுடைய மனிதன் மூலமாய் ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள் ரொம்ப கவனம், ரொம்ப வெயிட்டி. கொடுத்தவர் யார்? ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்படி பேசிவிடவில்லை. ஆண்டவருக்காக உயிரையும் கொடுத்த ஒரு மனிதன் எழுதிய ஒரு நிருபம். அப்ப அது எவ்வளவு ஒரு தெளிவு இருக்கும், அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போது அவர் அங்க சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப வரிகளை நம்ம கவனிச்சோம்னு சொன்னா என்ன சொல்லுகிறார்? 2, 3, 4 மறுபடியும் கவனிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த வசனங்கள் கொஞ்சம் அப்படி நிறுத்தி தியானித்து யோசிக்கும் போது இந்த முதல் 2, 3, 4 வசனங்களுடைய மையம் என்ன தெரியுமா? அந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், நம்ம வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாய் சரி செய்யப்பட்டு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆரம்பம் ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆரம்பிக்குது. மறுபடியும் பிறத்தல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த அனுபவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அங்க ஒரு ஆவிக்குரிய குழந்தையாய் மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். நல்லது, அது ஆரம்பம். அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் பூரணத்தை நோக்கி வளர வேண்டும் என்பது வேதாகமத்தின் மைய ஒரு செய்தி. அதைத்தான் இங்கே யாக்கோபு முன்வைக்கிறார். நீங்கள் பூரணராய் இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதலாவது தன்னுடைய முதல் ஆலோசனையை அங்கே இருந்துதான் ஆரம்பிக்கிறார். எங்களுடைய ஊழியத்துல ஒரு பெரிய கேம்பஸ்ல நிறைய குடும்பங்கள் இருக்கிறோம். நிறைய திருமணமான தம்பதியினர் உண்டு. இப்பதான் பிறந்த குழந்தைகள் உண்டு. அந்த சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தூக்கி விளையாடும் போது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த நம்ம கையில அழகா ஒரு குழந்தைய வச்சு நம்ம பார்த்து அதை கொஞ்சம் விளையாடுகிறோம். அந்த பிள்ளை 5 வருஷம் கழிச்சு அப்படியே இருந்துட்டா அது எப்படி இருக்கும்? ஐயோ, வளர்ச்சி இல்லையே, பயந்து விடுவோம். இல்ல, வளர வேண்டும். இன்னைக்கு அழகான ஒரு குழந்தையா இருப்பது நல்லது. நாளைக்கு இட் ஷுட் grow, அது வளர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமே. தேவனும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் ஒவ்வொரு காலங்களிலும் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். எதை நோக்கி வளர வேண்டும்? ஒருவேளை ஒரு குழந்தை சரீர பிரகாரமாக சிறு பையனாக, வாலிபனாக, ஒரு நல்ல ஒரு மனிதனாக வளர வேண்டும் என்று சரீர வளர்ச்சியை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சி எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது? பாவியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. புது சிருஷ்டியாய் மாறி ரட்சிக்கப்படுகிறோம். நல்லது. எதை நோக்கி வளர வேண்டும்? நம்முடைய கோல் என்ன அப்படின்னு ஒருவேளை ஒரு கேள்வி கேட்டா, நம்முடைய வளர்ச்சியின் அளவுகோல் என்ன?
மத்தேயு 5வது அதிகாரம் கடைசி வசனம், உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை நேசிங்க, அவங்களையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை தருகிறார் அப்படின்னு தேவனுடைய சுபாவங்களை சொல்லிவிட்டு, அதே போல நம்முடைய சுபாவங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி 48வது வசனம் மத்தேயு 5ல, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். எதை நோக்கி நீங்களும் நானும் வளர வேண்டும்? பாவம் செய்து மனிதன் தேவ சாயலை இழந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே தேவ சாயலின் அந்த ஆரம்ப நிலையிலே நாம் அதை தரித்துக் கொள்ளுகிறோம். வாழ்க்கை முழுவதும் வளருகிறோம். எதை நோக்கி? பரலோகத்தில் இருக்கிற மகிமை உள்ள பிதா, அவருக்குள்ள ஒரு பூரணம் இருக்கிறது, ஒரு மகிமை, ஒரு சுபாவங்கள் இருக்கிறது. அவருக்கு ஒத்த ஒரு பூரண சற்குணரா இருக்க நம்முடைய குணங்கள் தேவனுக்குள் இருக்கிற குணங்களை போல மாற வேண்டும். இதுதான் அந்த வளர்ச்சியின் ஸ்டாண்டர்ட். அதை நோக்கி வளர நீங்களும் நானும் வேதத்திலே அழைக்கப்படுகிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகத்தான் அங்கே ஆண்டவர் பல வகையான ஊழியங்களை கொடுக்கிறார். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை மெய்ப்பராகவும், சிலரை போதகராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷர்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபேசியர் நிருபத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை நிச்சயமாய் வாசித்திருப்பீர்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அங்க எழுதப்பட்டிருக்கு. 13வது வசனத்துல அந்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள் சொல்லக்கூடிய அந்த 5 வகையான ஊழியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அது எதற்காக அப்படி செய்தார் என்று சொல்லும்போது, அதுக்கு அடுத்த 14, 15 பார்த்தா இருக்கு, நாம் இனி குழந்தைகளாயிராமல். இந்த இடத்துல குழந்தைனா என்ன? மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவளாயிராமல். யார் வளர்ச்சி இல்லாத ஒரு கிறிஸ்தவன் ஒரு நல்ல போதகத்தை கேட்டு வளர ஆரம்பிக்கிறார், தவறான ஒரு போதனை வருகிறது, அதை நிதானிக்க முடியாமல் அந்த பக்கம் சாய்ந்து விடுவது. ஐயோ, அந்த சர்ச்சில் இப்படி ஒன்று சொல்றாங்களா, நல்லா இருக்கு, அங்க போயிடுறது. நல்ல விஷயம்னா பரவாயில்ல, தவறான உபதேசங்கள், கள்ள போதனைகள் உள்ள சபைகளுக்கு சென்று விடுகிற ஒரு சுபாவம் இந்த ஆவிக்குரிய குழந்தைகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். நம்ம வளருவதற்காக தேவன் இந்த ஊழியர்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலங்களிலும் வளர வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதே இடத்துல இருந்து விடக்கூடாது. அது தேவனை வருத்தப்படும். வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையை பார்த்து பெற்றோர் எப்படி வருத்தப்படுவார்களோ, தேவன் ஒருவேளை நான் வளராவிட்டால், நீங்கள் வளராமல் எங்கோ ஒரு நிலையிலே வளர்ந்து அதற்கு மேல் வளரவில்லை என்று நின்று விட்டீர்களா, தேவன் வருத்தப்படுவார். வளர்ச்சி என்று சொல்லும் போது அது என்னங்கிறத மறுபடியும் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். அந்த யாக்கோபு நிருபத்தின் ஆரம்பத்துல நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். நான் அந்த வளர்ச்சி, மெச்சூரிட்டியை குறித்து அங்கே யாக்கோபு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னேன். வளர்ச்சி அப்படின்னோடனையும் அதனுடைய மையம் என்னவென்றால், 3வது வசனம் யாக்கோபு 1:3, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மையத்துல வைக்கிறார். சுபாவங்கள், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரங்கள் என்று உண்டு. அது அப்படிப்பட்ட வல்லமை வரங்களிலும் நீங்களும் நானும் வளர வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யும்படி வல்லமையிலே வளர வேண்டும். அதே நேரத்துல மிக முக்கியமானது நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் பைபிள்ல மையமாய் வைக்கப்படுகிறது. அந்த சுபாவங்களில் வளருவது அவசியம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. சரி, இந்த வளர்ச்சி என்று சொல்லும் போது பைபிள்ல ஒரு வார்த்தை உண்டு. நம்முடைய அந்த வளர்ச்சியின் பாதை, அதனுடைய முடிவு பூரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். எபிரேயர் 6வது அதிகாரத்துல அந்த ஒரு கோல் மாதிரி அங்க அழகாக அது சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தா, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு அப்படின்னு சொல்லி 2வது வசனத்தின் பின்பகுதி எபிரேயர்ல பாத்தீங்கன்னா, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப பெர்ஃபெக்ஷனை நோக்கி, பூரணத்தை நோக்கி பயணிக்க வேண்டியது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு அவசியம். இதுல ஒரு காரியம் உண்டு. எப்ப நீங்களும் நானும் 100% பூரணராவோம்? அது அநேகமாய் இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த 100% எட்டுவது என்பது கொஞ்சம் கடினமானது. ஒருவேளை என்னை விட சில ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க நல்லா வளர்ந்திருக்கலாம். உங்களை விட இன்னொருத்தர் ஆவிக்குரிய சில விஷயங்கள்ல அவர் நல்ல ஒரு சுபாவங்கள்ல இன்னும் நேர்த்தியாக வளர்ந்திருக்கலாம். ஆனாலும் நாம் எல்லாரும் we are in a journey, ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம், பூரணத்தை நோக்கி போகிறோம். ஒருவேளை உங்களை நான் நெருங்கி நான் உங்களை ஒரு தள்ளி இருந்து பார்க்கும்போது
நம்ம சில குறைகள் தெரியாது. என்ன தள்ளி இருந்து பார்க்கிறீங்க, சில குறைகள் என்னை குறித்து உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை நம்ம நெருங்கி அடிக்கடி நம்ம சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளிலே, வேலை செய்கிற இடங்களிலோ ஏதோ ஒரு இடத்துல ஒன்றாக இருக்கும்போது என்னுடைய குறைகள் உங்களுக்கு சிலவை தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய குறைகள் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களிடத்திலோ நீங்கள் அல்லது என்னிடத்திலோ பூரணராய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. நம்ம எல்லாரும் பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சரி, பைபிள் எப்ப நீங்களும் நானும் 100% பெர்ஃபெக்ட் ஆவோம், 100% பூரணர்கள் ஆவோம் அப்படின்னு சொல்லி இதே எபிரேயர் நிருபத்துல இன்னொரு வசனம் உண்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம ஆவிக்குரிய நம் வாழ்க்கையில நாம் எங்கே வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே, பிதாவின் இடத்திலே, தேவ தூதர்கள் இடத்திலே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் வந்திருக்கிறீர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. நல்லா கவனிங்க, பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, எப்ப தெரியுமா 100% நீங்களும் நானும் 100% பூரணர் ஆவோம்? நம்முடைய மரணத்திற்கு பின்பு நம்முடைய ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியேறும் போது, பாவ சரீரத்தை விட்டு வெளியேறும் போது அந்த 100% பூரணம் வருகிறது. அதான் அங்க சொல்லியிருக்கு, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் அங்க சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்காக நான் நினைவுபடுத்துகிறேன், சில நேரத்திலே நம்ம மற்றவங்ககிட்ட ஒரு 100% பூரணத்தை எதிர்பார்க்கிறோம். சில ஊழியர் இவர்னா இப்படித்தானே இருக்கணும், ஊழியக்காரர்கிட்ட ஏன் இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். எல்லாருமே பலவீனம் உள்ள மனிதர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. யாக்கோபினுடைய நோக்கம் என்ன, அந்த நிருபத்தை வாசிக்கிற நான் பூரணராக வேண்டும், அதை நோக்கி ஒரு விருப்பம் இருக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அதுதான் அந்த யாக்கோபு நிருபத்துடைய ஆரம்பம். சரி, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும், பூரணராக வேண்டும், அதுக்கு ஆண்டவர் பல வழிகளை கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு, நாம் வளரும்படி திருவசனமாகிய பாலை நாம் ஆவலோடு உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். பைபிளை நம்ம வாசிக்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு உணவை போல நமக்குள் உட்சென்று நம்மை வளர வைக்கிறது, நாம் வளரும்படி அப்படின்னு எழுதுவார். இந்த யாக்கோபு நிருபத்திலே அந்த பூரணத்தை நோக்கி வளருவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வழியாக எது சொல்லப்படுகிறது? 2வது வசனம், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, வாழ்க்கையின் விரும்பத்தகாத சூழ்நிலைகள், சம்பவங்கள் நம்ம எதிர்கொள்ளும் போது அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி வந்துச்சுன்னு கவலைப்படாம, மாறாக என்ன செய்யணுமா, அங்க சொல்லியிருக்கு, அந்த விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். யாக்கோபுடைய நிருபம் வளர்ச்சியை குறித்த ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறார். நாம் பூரணராக வேண்டும், நாம் நிறைவுள்ளவர்களாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு தேவன் வைத்த மிக முக்கியமான வழி என்ன? வாழ்க்கையில நாம் சந்திக்கிற போராட்டங்கள், சோதனைகள், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காக இருக்கிறது. ஆகவே அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். பவுல் எழுதுவார், உங்கள் மனம் புதிதாகுதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பொதுவா வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தா எப்படி எதிர்பார்ப்போம்? ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அதை கவலையாகத்தான் பார்ப்போம். நம்முடைய எண்ண ஓட்டத்தையே, வே ஆஃப் திங்கிங்கையே மாற்றும்படி இங்கே ஆவியானவர் இந்த அப்போஸ்தலன் மூலமாக இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். என்ன? வாழ்க்கையின் விரும்பத்தகாத சம்பவங்கள், போராட்டங்கள், சோதனைகள் வருகிறதா? ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டவன் எப்படி தெரியுமா அதை பார்க்கணும்? நல்லது. இது எல்லாம் நான் வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்கும்படி, என் விசுவாசத்தை பரீட்சிக்கும்படி, இதெல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று அறிந்து அதை சந்தோஷமாய் எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஆலோசனை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. வாழ்க்கையில் சந்தோஷமான காலங்கள் நல்லது, அது நமக்கு பிடிக்குது, இருக்கட்டும். ஆனால் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரத்தான் செய்கிறது. சபிக்கப்பட்ட பூமியில இருக்கிறோம், முள்ளும் குறுக்கையும் விளைவிக்கிற பூமியில இருக்கிறோம், வேர்வை சிந்த வேண்டிய ஒரு உலகத்துல இருக்கிறோம். விரும்பத்தகாதவைகள் தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வரத்தான் செய்யும். அது எப்படி நினைக்கணுமா? அதை சந்தோஷமாய் நினைக்க வேண்டும். ஏன்? இந்த பல வகையான சோதனைகள் இது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படிங்க தெரியும்? நான் சொல்றேன் எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்றேன். வார்த்தையால சொல்றது ஈஸி. என்னுடைய செயல்களிலே, வாழ்க்கையின் சூழ்நிலைகளே அதை நான் எப்படி அதை காண்பிக்கிறேன்? ஒருவேளை ஆபிரகாம்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, நீ ஆண்டவரை உண்மையான முழு மனதோட நேசிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் என்ன சொல்லுவார்னா ஆமா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, உண்மையான வார்த்தைகள் தான். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு விசுவாச பரீட்சையை வைக்கிறார்.
ஒருவேளை விரும்பத்தகாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு ரொம்ப பிடித்த, உனக்கு பிரியமான உன் செல்ல மகனை எனக்கு நான் காண்பிக்கிற மலையிலே நான் சொல்லுகிற இடத்துல அவனை தகன பலியாக பலியிடு. எப்படி இருக்குங்க அது சொல்லும் போது? ஆபிரகாமுக்கு ஒரே மகன், எவ்வளவு வருஷம் கழிச்சு விசுவாசித்து தேவனை நேசித்து ஜெபித்து காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன். அதை குறித்து ஆதியாகமம் 22வது வசனத்துல முதல் வசனம், அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லியிருக்கு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவரை நோக்கி என்ன சொல்றார்? 2வது வசனத்துல, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும். ஆண்டவருக்கு ஆபிரகாமுடைய ஹார்ட் தெரியுது, எவ்வளவு செல்லமா ஈசாக்கை மடியிலே வளர்த்து அவரை நேசிக்கிறாருன்னு தெரியும். உன்னுடைய செல்ல மகனை நீ எனக்கு கொடுங்கிற. ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஒரு கடினமான ஒரு நேரமா இருந்திருக்கும் இல்ல? நிறைய யோசிச்சிருக்கலாம், அது எதுக்கு அப்படின்னு சொல்லி இதை விட்டுருக்கலாம், மறுத்திருக்கலாம். உடனடியாய் கீழ்ப்படிந்து அப்படியே இந்த தன்னை நேசிக்கிற தேவனுக்கு அப்படியே தன்னுடைய குமாரனை கொடுக்க ரெடியா போறாரு. அங்க ஆண்டவருடைய சித்தம் அப்படி அவரை பலியிட்டு பார்ப்பது அவருடைய ஆசை கிடையாது. ஆபிரகாமுடைய இருதயத்தை சோதிக்கிறார். இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனா, நீ எனக்கு பிரியமான என்னையே நீ முதலாவது உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறாயா, அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடித்து விடுகிறார். ஆபிரகாம் சொன்ன அந்த அறிக்கைகள் எல்லாம் உண்மையாய் நேசிக்கிறார், அதை ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டார். அப்ப இந்த விசுவாச பரீட்சை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்று என்று சொல்லி பைபிள்ல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையே இருக்காது, கவலைகளே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நம்புனீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஒரு பக்கம் கவலையை நீக்குகிற இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதலை தருவார், வியாதிகளை சுகமாக்குவார், சமாதானத்தை தருவார். அது சத்தியத்தின் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது. என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். சிலுவை என்பது என்ன? ஒரு கனவீனமான ஒன்று, மற்றவர்கள் இகழ்ச்சியாய் பார்க்கக்கூடிய ஒரு கொலை கருவி, அது மரண தண்டனைக்குரிய கருவி. அதுபோல அவர் சித்தரித்து சொல்வது என்ன? என்னை பின்பற்றுவதனால் சிலுவை போன்ற அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில் வரலாம், அதை நீ எடுத்துக்கொண்டு வந்தால்தான் என் பின்னே வர முடியும். இதை ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல? பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகளை சகித்தவர், ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தவர். அங்க ஜெயிலில் இருக்கிறாரு, அடிக்கப்படுகிறார். அவ்வளவு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யக்கூடிய அந்த பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 1 பேதுரு 1:6-7 அங்க சொல்றாரு, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், வாழ்க்கையின் நல்ல ஆசீர்வாதங்கள் ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். எப்படிப்பட்ட அழகான வார்த்தைகளை ஆவியானவர் நேரடியாய் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா, உனக்கு பிரச்சனையே வராது, துன்பமே வராது என்று ஒரு நாளும் அரசியல்வாதிகளைப் போல வாக்கு கொடுக்கிறவர் அல்ல. சிலர் இப்படி தவறான சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை எல்லாம் முடிந்துவிடும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். உபத்திரவமோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ வரும்போது கேள்வி, நான் இயேசுவை பின்பற்றுகிறேனே, எனக்கே இந்த பிரச்சனை, நான் சர்ச்சுக்கு போறேனே, பைபிள்லாம் வாசிக்கிறேனே, காணிக்க கொடுக்கிறேனே, ஏன் வீட்டுல ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு? அப்ப ஆண்டவர் உண்மையா இல்லையா மறுதலிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துல பதில் தரல, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இப்படி எல்லாம் யோசிக்கிற சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறவர்கள் இருக்கிறார்களே. ஏன் வசனத்தை அறியவில்லை? வசனம் என்ன சொல்லுகிறது? மறுபடியும் 1 பேதுரு 1:6, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களோ நானோ துன்பப்பட வேண்டும், துன்பத்தை தேடி போக வேண்டியதில்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற தேவ சித்தம் கிடையாது. ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துன்பப்பட வேண்டியது அவசியம் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நன்றாய் அறிந்து தம்முடைய ஞானத்தினாலே வைத்திருக்கிறார். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். துக்கமா தான் இருக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது இல்ல? யோபுக்கு வந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு துக்கத்தை அவர் கொடுத்திருக்கும். பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடுறாங்க, இருந்த எல்லா சொத்துக்கள், ஆடு மாடுகள், தொழில் எல்லாம் போய் விடுகிறது, கொள்ளையாடப்படுகிறது. அங்க சிநேகிதர்கள் அவரை கொல்றாங்க. நீ ஏதோ பாவம் செஞ்சிருப்பா, அதான் உனக்கு இப்படி வாழ்க்கையில நடக்குது, நீ மனம் திரும்பு. இவர் சொல்றாரு, இல்லையே, நான் உத்தமனா இருந்திருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு தேவனை உண்மையாய் பின்பற்றினேன், ஏன் இப்படி நடந்தது? பெரிய ஒரு கேள்வி. அதனுடைய ஆரம்பம் நம்ம பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனா யோபு பார்த்தாயா, எப்படி ஒரு நல்லவனா இருக்கான் பாரு, எனக்கு பயந்து நடக்கிறான் பாருன்னு சொல்லுகிறார். பரலோகத்திலே தூதர்களுக்கு முன்பாக சாத்தானும் அங்கே நிற்கிறான். அப்ப பிசாசானவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சாத்தானுடைய வார்த்தைகள் என்ன? சும்மாவா உங்களை சேவிக்கிறான், நீங்க நல்ல வேலை அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அவன் நல்லா இருக்கான்,
அப்போ உங்களை சேவிப்பான்ல. இதெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் உங்களை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி சாத்தான் ஒரு சவாலை வைக்கிறான். நீங்களும் நானும் தேவனை தூஷிக்க வேண்டுங்க. இது சாத்தானுடைய ஒரு விருப்பம். யோபுவ அந்த ஒரு இடத்துக்கு தான் கொண்டு வர பார்க்கிறான். ஒவ்வொரு வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்பான அனுபவங்கள், தேவனை உண்மையாய் நேசித்து அவரை சேவித்த உத்தமமாய் வாழ்ந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மற்றவங்களுடைய சொத்தை நீ அபகரிக்கல, மாற்றானுடைய மனைவியை நான் பார்த்தது இல்லை அப்படின்லாம் யோபு சாட்சி சொல்லுகிறார். எதுக்கு உத்தமமா வாழ்ந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு தேவனை தூஷிக்க வைக்க வேண்டும். நான் கிறிஸ்தவனா என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி தேவனை தூஷிக்க வைப்பது சாத்தானுடைய விருப்பம். ஆனால் யோபு அங்க நின்று விட்டார். அந்த இடத்துல இல்ல, எனக்கு எல்லாவற்ற புரியாவிட்டாலும் பரவாயில்ல, பலவிதமான நன்மைகளை பெற்று நான் தீமை பெற்றால் என்ன, இருக்கட்டும் அப்படின்னு பொறுமையா இருக்கிறார்ல. அப்ப அதெல்லாம் விசுவாச சோதனையின் அந்த பரீட்சைகள் துக்கமாய்த்தான் இருக்கிறது. 1 பேதுரு 1:7 அடுத்து எழுதியிருக்கு, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். ஒரு கோல்டை ரிஃபைன் பண்ணும்போது நகை கடைக்காரர் என்ன செய்கிறார்? அந்த பொன்னை அக்கினிலே சுத்திகரிக்கிறது போல அது செய்யப்படுகிறது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். நம்ம நினைக்கிறோம் வீட்டுல நிறைய பணம் தங்கம் இருந்துட்டா சொத்து நமக்கு பாதுகாப்பு நினைக்கிறோம். இங்க சொல்லி இருக்கு, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசங்கிறது உங்களுக்குள்ள எனக்குள்ள எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள். நம்மகிட்ட பணம் எது இருக்கோ இல்லையோ, தேவன் என்னோடு இருக்கிறார். சிங்கங்களின் வாயிலிருந்து அவர் என்னை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த அக்கினிக்குள்ள தப்புவிக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் அவரைத்தான் நாங்கள் சேவிப்போம், மறுதலிக்க மாட்டோம் என்கிற விசுவாசம் தாங்க வாழ்க்கையின் சொத்து. இன்னைக்கு உலகம் என்ன நடக்குது? சொத்து நிறைய இருந்துட்டா வாழ்க்கையின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். நிறைய சம்பாதிச்சு பணம் இருந்தா, பெரிய வியாதி வந்தா பெரிய ஒரு ஆஸ்பத்திரியில போய் லட்சங்களை கட்டி நம்மளை பாதுகாத்துக்கொள்ளலாம். இருக்கலாம், சில லட்சங்கள் கோடிகள் செலவழிச்சா சில வியாதிகள்ல இருந்து கொஞ்ச நாள் உயிரை நீட்டித்துக் கொள்ளலாம். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? ஒரு நாள் என்ன செஞ்சு என்ன செலவழிச்சு லட்சங்கள் கோடிகள் செலவழித்தாலும் மரணம் என்பது ஒரு நாள் வரத்தானே போகிறது. இந்த உலகத்தை எதிர்கொள்ள, உலகத்தின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள, இந்த உலகத்திலே சமாதானமாய் வாழ நமக்கு தேவையான ஆவிக்குரிய சொத்து என்ன? வெள்ளியும் பொன்னும் அல்ல, பணம் அல்ல, விசுவாசம். அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நம்ம உலகத்துல நிறைய நாள் பிரச்சனை இல்லாம வாழ்ந்திருப்போம். அதெல்லாம் அந்த நாட்களில் ரொம்ப பேசப்படாது. எது தெரியுமா அன்னைக்கு நமக்கு புகழ்ச்சியாய் பேசப்படும்? வாழ்க்கையின் பிரச்சனையின் நெருக்கமான நேரங்கள்ல நம்ம விசுவாசத்தை விட்டு விடாமல் அந்த சோதனைகளிலே துக்கமா இருக்கிற காலங்கள்ல ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிற விசுவாசம், அது அவருடைய வருகையிலே நமக்கு, எனக்கு, உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்குமா? அன்றைக்கு கைதட்டப்படும். அந்த விசுவாசம் அங்கே பரலோகத்திலே பாராட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் வைத்துதான் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், சந்தோஷமா எண்ணுங்கள். வாழ்க்கையின் பிரச்சனைகள் வெளியே இருந்து வரக்கூடிய சோதனைகளா, சில நேரம் உள்ளுக்குள்ள இருந்து நமக்குள்ள வரக்கூடிய பாவ போராட்டங்கள், அது நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போக பண்ணும். ஐயோ, எனக்குள்ள இருக்கிற இந்த பாவ சுபாவங்களை என்னை மேற்கொள்ள முயற்சிக்கிறதே, ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து ஜெயிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அதையெல்லாம் மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். போராட்டங்கள் உண்டு, அதை சந்தோஷமா எண்ண வேண்டும். ஏன்? அவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தேவன் நமக்கு வைக்கிறார். யாக்கோபு அந்த முதல் 2, 3, 4 மறுபடியும் கவனிப்போம். பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பல விதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. என்ன விதவிதமா இருக்கும் போல சோதனைகள், பிரச்சனைகள் இருக்கட்டும். எதுவுமே ஐயோ தேவனுடைய திட்டத்தை மீறி நடக்கவில்லை, அதெல்லாம் தேவ சித்தத்திற்குள்ள இருக்கிறது. சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், சங்கீதக்காரன் சொல்லுவார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையின் நல்ல காலங்களை காட்டிலும் வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் நிறைந்த காலங்கள் தான் நீங்களும் நானும் தீவிரமாய் வளருவதற்கு தேவன் வைத்த ஆசீர்வாதமான காலங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் சந்தோஷமான காலங்கள், பிரச்சனை இல்லாத காலம், அதுவும் நல்லது. அதை காட்டிலும் சில நேரங்களிலே வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், விரும்பத்தகாத துன்பத்தை தரக்கூடிய நேரங்கள், அதுதாங்க ஒரு டைம் ஆஃப் சான்ஸ். நம்ம மிக தீவிரமாய் ஆண்டவருக்குள் வளர, நம்முடைய சுபாவங்கள் வளர, தேவனுடைய பூரண சற்குணராய் இருக்கிற அவரை போல நாமும் சற்குணராய் இருக்க நமக்கு ஏதுவாய் இருக்கிற நேரங்கள் அவை. பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமை அது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பொறுமை என்பது நமக்கு இல்லை.
காஃபிங்கிறது எப்படி அந்த முன்னாட்களில் போடப்பட்டது? காஃபி அரைச்சு வறுத்து அதை காஃபி ஃபில்டரில் போட்டு அங்கே வெந்நி ஊற்றி அங்கே டிகாஷன் எடுத்து காஃபி ரெடி பண்ணணும். பொறுமை இல்லாத ஒரு ஜெனரேஷன் நம்ம. இன்ஸ்டன்ட் காஃபி வருது, எதுக்கு அதை அரைச்சு நீ வீட்டில் வறுத்து அதை அரைச்சி ஒரு அங்கே காஃபி ஃபில்டரில் போட்டு வெந்நி ஊற்றி டிகாஷன் எடுத்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு இமீடியட் காஃபி தப்பு கிடையாது, பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி வந்தது நல்லது, அவசரத்தில் நம்ம போட்டு குடிச்சிட்டு போகட்டும், இருக்கட்டும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலவற்றிற்கு அந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற காரியமெல்லாம் அங்கே இடம் இல்லை. பொறுமை என்பது அவசியமா இருக்கிறது. சில காரியங்களுக்கு நம்ம பொறுமை என்பது வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் பொறுமையை குறித்து பேசுகிறோமே அப்படின்னு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அது தேவனுக்கு பிரியமான ஒரு சுபாவம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலகி விடாதபடி இந்த பொறுமை என்பது நமக்கு மிக அவசியமான ஒன்று. இந்த பொறுமை என்ன செய்தான்? 4வது வசனத்துல, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இரத்த சாட்சியாய் மரித்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் ஓப்பனிங் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வளர வேண்டும், பூரணராக வேண்டும், நிறைவுள்ளவர்களாக வேண்டும். இதற்கென்று வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், பாவ போராட்டங்கள், உலகம் தருகிற பிரச்சனைகள், ஒருவேளை தேவன் வைக்கிற பரீட்சைகள், அது ஒருவேளை ஒரு துன்பத்தை ஒரு காலத்துல தரலாம், துக்கத்தை தரலாம், போராட்டமாய் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிற பொறுமையை அது வளர்க்கிறது, சுபாவங்களை வளர்க்கிறது. ஆகையால் அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று சொல்லி தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக அவசியமானது என்று சொல்லி இது முதலாவதாக வைக்கிறார். இப்ப கேள்வி, இப்படி இந்த வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நான் எப்படி, எந்த ஒரு பலத்தோடு நான் எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. என்னிடத்திலே பலம் இல்லையே, நான் பலவீனனா இருக்கிறேனே. நிறைய நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். எங்கே இருந்து நமக்கு பலன் கிடைக்கிறது? எங்கே இருந்து இந்த சோதனைகளை சகிக்கக்கூடிய கிருபை கிடைக்கிறது? எப்படி சோதனைகளை சந்தோஷமா எண்ண முடியும்? அதுதான் இந்த செய்தியின் கடைசி பகுதியாக நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்க நல்லா கவனிங்க. சோதனை வருகிறது, அதை நான் எதிர்கொள்ள வேண்டும். இதனுடைய ஒரு அடிப்படை நம்முடைய ஆதாரம், பலன் என்ன தெரியுமாங்க? தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. இங்க இருந்து தாங்க வாழ்க்கையை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருட்டோடு ஜெபிக்க வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். மார்க் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. தேடுறாங்க சீஷர்கள், திடீர்னு முழிச்சு பார்த்தா காணோம், படுத்திருந்த இடத்துல வர காணோம். தேடுறாங்க, என்னாச்சு? வனாந்திரத்திலே தனித்து போய் இருட்டோடு அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார். எதற்காக அவர் இந்த உலகத்திலே நம்மை போல மனித சரீரத்திலே வருகிறார்? நம்மை போல எல்லா பாடுகளும் அவருக்கு உண்டு. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதனாய்த்தான் நம்ம கூட இருந்தார். அவர் படவிலே போகும்போது தூங்கினார்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கும். அது சும்மா எழுதல. அது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அப்படியே பஸ்ல போகும்போது நம்ம காத்துக்கு தூங்கிடுறோம் பாருங்க. நம்மை போலவே இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படியே அவர் படகிலே போகும்போது தூங்கினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இயேசு கிறிஸ்துவை யாராவது கிள்ளுனா, நம்மளை கிள்ளுனா எப்படி வலிக்குமோ அதே போல வலிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். ஏன்? நம்மை போல பாடுள்ளவராய் வந்து நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்படுகிறார். சிலுவையில ஒருவேளை நம்முடைய கரங்களிலே ஆணி அடிச்சா எப்படி வலிக்குமோ அதே வலியை அங்கே அவர் அனுபவித்தார். நமக்கு உலகத்தில் வரக்கூடிய எல்லா பாடுகளும் மரணம் வரைக்கும் ருசி பார்த்து விட்டார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்கு வைத்து போன மிக முக்கியமான ஒரு மாதிரி ஜெப வாழ்க்கை. அது இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அவர் இப்படி ஜெபிப்பாரு போல நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது. அது ஒவ்வொரு விசுவாசியும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மாதிரி. இருட்டோடு ஜெபிக்கிறார், இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். பல தேவைக்கேற்றபடி ஜெபிக்கிறது போல நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது இன்றைக்கு காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த லெந்து காலங்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். வாழ்க்கையின் போராட்டங்கள் வருகிறது, விசுவாச பரீட்சை வருகிறது, பலவிதமான சோதனைகள் வருகிறது. இதையெல்லாம் எப்படிங்க எதிர்கொள்கிறது? நமக்கு தேவை ஞானம் தேவை. சரியாய் வாழ்க்கையை புரிந்து கொண்டு இடறி போகாத ஒரு வாழ்க்கை தேவை. அது எங்கே இருந்து கிடைக்கும்? அந்த ஞானத்தை தரக்கூடிய தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஜெப வாழ்க்கை. ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஞானம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையை சரியாய் பார்க்க ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. இடராத ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையின் சோதனைகள் எப்படிங்க இடராம இருக்க முடியும்? எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. யோபு எப்படிங்க இடறி விடாமல் இருக்கிறார்? அவருக்குள் ஒரு நிலைவரமான ஜெப வாழ்க்கை இருந்தது. பிள்ளைகள் வீட்டுல விருந்து வச்சுட்டு பிள்ளைகள்லாம் நல்லா சந்தோஷமா வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க ஒரு குடும்பம்.
இவருக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஜாலியா பேசும்போது ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா தங்களுடைய இருதயத்துல தூஷித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பலிகளை செலுத்தி தேவனை தேடுகிற ஒரு மனிதனா யோபின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். He is a man of prayer. யோபு எப்படி வாழ்க்கையின் சோதனைகளை எதிர்த்து நின்று விழுந்து போகாமல் இருந்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதர். அவ்வளவுதாங்க. என்னை விட அவர் பலவானா, இவர் பலவானா, அதெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தான். என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒண்ணுமே முடியாது. ஆனால் அவரோடு இணைந்து விட்டால், அவர்தான் திராட்சை செடி என்று அறிந்த ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே அவரோடு இணைந்து ஒரு கிளையாய் அவரோடு இணைந்து இருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்ன ஒரு கிருபை பாருங்க. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கிற அந்த ஓப்பனிங் ரொம்ப மகிமையாய் அது எழுதப்படுகிறது. வாழ்க்கையின் போராட்டங்களை சந்தோஷத்தோடு எதிர்கொள், அதை துக்கமாய் பார்க்காதே. சந்தோஷமான காலங்களை ஏற்றுக்கொள்வதை போல துக்கமான காலங்களையும் அது நன்மை உண்டு என்பதை போல அதை ஏற்றுக்கொள். அதுக்கேற்ற ஞானத்தை தேவனிடத்திலிருந்தே ஜெப வாழ்க்கையிலே பெற்றுக்கொள். அங்கிருந்துதான் உன் வாழ்க்கையின் வெற்றி ஆரம்பமாகிறது. மற்ற எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பேசிக் இடம் இதுதான் என்பதை யாக்கோபு நமக்கு நினைவுபடுத்துகிறார். அடுத்து அந்த ஜெபத்தை குறித்து சொல்வார். அது எப்படி விசுவாசத்தோட கேட்கணும், அதெல்லாம் அங்க சொல்ல வருகிறார். அதெல்லாம் இன்னும் வருகிற நாட்களிலே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த காரியங்களை உள்வாங்கி கொண்டு, மறுபடியும் சொல்லுகிறேன், அன்றாட வேத வாசிப்பு ஜெபம், இதை கேட்கிற இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அதற்கு சரியான இடம் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை அதில் குறைவுபட்டால், ஐயோ சில நாள் நான் பைபிள் வாசிக்கிறது மிஸ் பண்ணிடுறேன், ஜெப வாழ்க்கை திடீரென்று சில நேரம் குறைந்து விடுகிறது, அவசரத்துல என்னுடைய வேலை நிமித்தம் குறைந்து விடுகிறது என்று இருக்கிறீங்களா? அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். மார்ட்டின் லூதர் சொல்லுகிறார், எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால ஜெபிக்க முடியாது, இல்ல எனக்கு குறையாதான் ஜெபிப்பேன்னு சொல்லுவோம். மார்ட்டின் லூதர் சொல்றது என்ன தெரியுமா? இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய ப்ரெஷர் இருக்கு, அதனால இன்னைக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க போறேன்னு சொல்றாரு. இதுதாங்க லைஃப் ஃபேஸ் பண்ணக்கூடிய சரியான ஒரு மனநிலை. இன்னைக்கு நிறைய எனக்கு வேலை இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் இருக்கு, அதனால இன்னைக்கு கூடுதலாக இன்னும் சீக்கிரமா எழுந்து கூட கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்க போறேன். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு வாழ்க்கை. பறவைகள்ல ரெண்டு வகை. ஒரு சிறகை அடிச்சு படன்னு ஒரு குருவியோ காக்கா பறக்குது. ஒரு கழுகு என்ன செய்யுது, அப்படியே அந்த விண்ட் கரண்ட்ஸ் மேல அப்படியே அது அழகா அப்படி மிதக்குது பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறகு அடித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்ம பிரயாணிக்க போறோமா, கழுகை போல அப்படியே ஒரு கம்பீரமாக பறக்க போகிறோமா? எது நிர்ணயிக்க போகிறது? ஏசாயால வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், நேரம் எடுத்தவருடைய சமூகத்திலே ஜெபிப்பவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாதவர்கள். ஒரு 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 ஸ்டாமினா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாமினா எங்க இருந்து கிடைக்கிறது? அந்த தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரம். அது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. பல விஷயங்கள் அதுக்கு இடையூறா வரும். அப்படி செல்போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும், பால்கார் பெல் அடிப்பார், பல இது இருக்கும். ஓகே, இதன் மத்தியில நாம நம்மை டிசிப்ளின் பண்ணி எப்படி ஒரு நேரத்தை, இயேசு கிறிஸ்து ஏன் வனாந்தரமான இடத்திற்கு தனித்து யாரும் இல்லாத யாரும் எழுந்திருக்காத இருட்டோடு போகிறார்? அதுதான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஜெபிக்க முடியும்னு அவருக்கு தெரியுது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்துல எந்த நேரத்திலே நாம் தடையில்லாமல் ஜெபம் பண்ணலாங்கிற ஒரு காரியத்தை திட்டமிட்டு ஒவ்வொரு காலங்களிலும் அதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் சில நேரம் நினைத்தது உண்டு ஆரம்ப காலங்கள்ல, ஒரு தனி இடம், நல்ல ரூம், அப்படிதான் நம்ம ஜெபிக்க முடியும் அப்படிலாம் நான் நினைப்பேன். எனக்கு பெரிய ஆண்டவர் காண்பித்த ஒரு மாதிரி என்ன தெரியுமா, எங்க இருந்தாலும் ஜெபிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல உதாரணத்தை ஒரு நாள் காண்பித்தார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தெரிந்த ஒரு விசுவாச குடும்பம் ஒரு வியாதினால ஒரு ஆபரேஷனுக்காக அங்க தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மதிய நேர உணவை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் பார்க்க போன நானும் மனைவியும். அந்த பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி எங்க அப்படின்னு தேடி பார்த்தோம். அப்படி ஒரு சின்ன ஒரு உருவம் அங்க ஒரு கட்டிலுக்கு ஓரமா முழங்கால் படிட்டு அமைதியாக தலை குனிந்து கட்டில் ஓரமா அங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, சத்தம்லாம் இல்லை. அந்த இப்பெல்லாம் ஜிஹெச் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஹைஜீனிக்கா நல்ல சுத்தமா இருக்கு இந்த நாட்கள்ல. நான் சொல்ற ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நாங்க இந்த போன குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல், டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணாம அந்த இடமே ஒரு வாடை அடிக்குது, சுத்தமே இல்லாம இருக்கு, சத்தமா இருக்கு, அங்கிட்டு ஒரு திட்டுறாங்க, இங்கிட்டு ஒருத்தன் கத்துறாங்க, எல்லாம் ஒரே நாய்ஸி பிளேஸ். அந்த இடத்துல அந்த அக்காவை பார்க்குறேன், அப்படியே அங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு அது பெரிய ஒரு சவால், எனக்கு ஒரு பெரிய ஒரு
ஒரு ஆசீர்வாதம். இப்படி ஒரு இடத்துல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியா அந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டுமோ, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம ஒருத்தங்க அப்படியே நல்ல டைம் எடுத்து ஜெபிக்கிற அந்த பார்த்தேன். நான் கண்டுபிடிச்ச விஷயம், ஜெபம் இந்த இடம் சரியில்லை, எனக்கு சூழ்நிலைகள் சரியில்லை, இல்லவே இல்லை. நம்முடைய நம்முடைய இன்னர் வில், நான் ஜெபிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டா எங்கனாலும் ஜெபிக்கலாங்க. ஜெப வாழ்க்கை. இன்னொன்று, அதோடு இணையாய் வரக்கூடிய இன்னொன்று, சங்கீதம் 1 ஓப்பனிங்ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் அதை நேசித்து வாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, விருப்பத்தோடு ஆசையோடு ஜெபத்தோடு ஆண்டவர் என்ன வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று அதை வாசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை, தியானிக்கிற ஒரு வாழ்க்கை, அது செழிப்பான ஒரு வாழ்க்கைன்னு சங்கீதம் 1 பார்க்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே உங்களுடைய அன்றாட ஜெபம், அன்றாட வேத வாசிப்பு, வேத வாசிப்புன்னு சொல்லும் போது முழு பைபிளையும் திரும்ப திரும்ப வாசிக்கணும். சங்கீதங்களை மட்டும் அங்கங்க வாசிக்கிறேன், நீதிமொழிகளை வாசிக்கிறேன், நல்லது காணாது. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் மீல்ஸ் வச்சிருக்கு. சிக்கன் லெக் பீஸ் இருக்கு, இங்க மட்டன் பிரியாணி இருக்கு, எல்லாம் இருக்கு, தயிர் இருக்கு, ஒரு கிண்ணத்துல ரசம் இருக்கு, எல்லாம் ஒரு ஃபுல் மீல்ஸை வைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க, அதுல வெறும் இந்த ரசம் இருக்கிற ஒரு கிண்ணத்தை எடுத்து குடிச்சிட்டு வெளியே வந்தா எப்படிங்க இருக்கும்? பைபிள்ல நான் சங்கீதம் மட்டும் படிப்பேன், மலை பிரசங்கம் மட்டும் படிப்பேன், இதெல்லாம் அவ்வளவுதான், ரசத்தை குடிச்சிட்டு போற மாதிரி ஒரு ஒரு ஹெல்த்தி லைஃப் இருக்காது. ஃபுல் மீல் சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் முழுவதுமாய் திரும்ப திரும்ப வாசிக்கணும், புரியாத பகுதிகளை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம், அந்த எத்தியோப்பிய மந்திரி அங்கே வருகிறார், பைபிள் புரியல ஆனாலும் படிக்கிறார். ஆனா விரும்பி படிக்கும் போது ஒரு பிலிப்பை அனுப்பி அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஐயோ இது புரியல அப்படின்னு அவர் படிக்காம வச்சிருந்தா அந்த ஆசீர்வாதங்களை இழந்திருப்பார். புரியாட்டி யோசிச்சு தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு பிலிப்பை ஆண்டவர் அனுப்புகிறார், அங்கே போ, வனாந்திர மார்க்கமாய் போ, அந்த ரதத்தை நோக்கி ஓடு. புரியாத வேத பகுதியும் படித்துக் கொண்டே இருங்கள், உங்களோடு ஆண்டவர் பேசுவார். இந்த லெந்து நாட்கள் ஜெப வாழ்க்கை, வேத தியான வாழ்க்கையை நீங்களும் நானும் அதை இன்னும் சரி செய்து நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதற்குரிய இடங்கள், நேரங்களை, குவாலிட்டி டைம் அதிகமாய் கொடுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய தரம் மாறும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நம்மை நிரப்பும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் பயப்படும் என்கிற ஒரு பெரிய சமாதானத்தோடு சமாதானமற்ற உலகிலே வாழ்ந்து அநேகருக்கு சமாதானத்தின் சுவிசேஷங்களை சொல்லுகிற அழகிய பாதம் உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார்.